இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கதை பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு புலியும் குட்டி புலியும். ஒரு காலத்தில் ஒரு பழைய காட்டில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த புலி ஒன்று இருந்துச்சு. அதனோட குட்டி புலி வாழ்ந்து வந்துச்சு. குட்டி புலிக்கு தன்னோட சக்தியை பற்றி பெருமை அதிகமாகவே இருந்துச்சு. தினமும் சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடி அது நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டேயும் நிரூபிச்சிருந்துச்சு. ஒரு சில நாட்கள் கடந்தன. அந்த குட்டி புலி அப்படியே வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்லுது, அப்பா, நான் இப்போ ரொம்ப பெரிய புலி ஆயிட்டேன், யாராலையும் என்னை தோற்கடிக்கவே முடியாது, நான் தான் எல்லாரை விட வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு அப்பா கிட்ட அந்த புலிக்குட்டி சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த அப்பா புலி என்ன சொல்லுது, சிரிச்சுட்டே சொல்லுது, வலிமை மட்டும் போதாது கண்ணா, புத்திசாலித்தனமும் அனுபவமும் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் குட்டி புலி அவனோட அப்பா சொன்னதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அப்படியே அது கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் ஒரு காட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது தன்னை விட ஒரு பெரிய உருவத்தில் பெருசாக இருக்க ஒரு மனுஷனை அந்த குட்டி புலி பார்த்துச்சு. யார் நீ அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறான், நான் மரங்களையெல்லாம் வெட்டுவேன், மரங்கள்லாம் வெட்டி நான் என்னோட வீடை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட குட்டி புலி, அப்படின்னா எனக்கும் ஒரு வீடு கட்டி கொடு, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுது. மனுஷன் தன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து யோசிச்சுட்டு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு அழகான வீடை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அவன் காட்டோட ஓரத்தில் ஒரு புதிய வீடு கட்டினான். ஆனால் அது சாதாரணமாக வீடு இல்லை, கோழி கூட மாதிரி. வெளியிருந்து ஒரு சாதாரண வீடாக தான் தோணும், ஆனால் உள்ளே போனால் ஒரு தந்திரமான மரப்பலகை இருந்துச்சு. புலி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு உள்ளே போச்சு. கதவு தானாகவே மூடிடுச்சு. அது தவறுதலாக மரப்பலகை மேலே ஏறிடுச்சு. அந்த மரப்பலகை நகர்ந்து நகர்ந்து புலியை நேராக ஒரு கூண்டுக்குள்ளேயே தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் மனிதன் அந்த கூண்டில் ஒரு டைட்டான பூட்டை போட்டுட்டு புலியை முழுசாக அவனோட பாதுகாப்பில் வச்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் கழித்து சில சர்க்கஸ் மக்களுக்கு அங்கே வந்தாங்க. அந்த புலியை பார்த்தாங்க. இந்த புலி நம்மளோட சர்க்கஸுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நகரத்துக்கு கூட்டிகிட்டு போய் சர்க்கஸில் விடுறாங்க. அந்த நாளில் இருந்து புலி தன்னோட புத்தி கெட்ட தன்மையை மறந்துட்டு சர்க்கஸில் எல்லா மனிதர்களையும் ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. கதையோட மாறல், வலிமை மட்டும் போதாது, அனுபவமும் புத்திசாலித்தனமும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கதை மூலமாக என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நீதி கதைகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதை விட சிறப்பான கதைகளை எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.